குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 25th கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு முக்கிய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஐஎஸ்பி அப்படிங்கிற மந்த்லி இண்டெக்ஸை வந்து இன்ட்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. இது வரைக்கும் நம்மக்கிட்ட இண்டஸ்ட்ரிக்கு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு, அதாவது ஐஐபி. ஆனால் சர்வீஸ் செக்டருக்கு இந்த மாதிரி மந்த்லி இண்டெக்ஸ் கிடையாது. அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த ஐஎஸ்பி. அப்போது ஐஐபினா என்ன, ஐஎஸ்பினா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ரெண்டும் யாரும் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபியில் 50%க்கும் அதிகமான பங்கு வந்து ஷேர்ஸ் வந்து சர்வீஸ் செக்டரில் இருந்து தான் வருது. அதுக்காக ஸோ இதை வச்சு தான் நம்ம பாலிசி எடுக்கலாம், இப்போ பிஸ்னஸ் வந்து வளருதா இல்லையா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமர்ஸ் மினிஸ்டர் மீட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். இது வந்து முக்கியமாக எதுக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் நமக்கு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து வெளிநாட்டில் பொருள் எக்ஸ்போர்ட் செய்யணும்னு நினச்சா அதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸுக்கு கைடன்ஸ் கொடுக்க கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ண ஒரு அமைப்பு தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். இதை நீங்கள் என்ன பார்க்குறோன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, எந்தெந்த நாட்டுக்கும் நம்மக்கிட்ட இருக்குது, அண்ட் வேறு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து முடிஞ்சால் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸ்டாட்டிக் பார்ட்டில். அண்ட் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பிரிக்ஸு. இப்போ வந்து நம்ம பிரிக்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக நியூஸில் வர்றது பார்த்துருவோம். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரிக்ஸ்னால் என்னென்னா, பிரிக்ஸ்னால் தெரிலனா ஃபஸ்ட்டு பிரிக்ஸில் பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் யார் யார் இருக்கா, எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்காங்க, இப்போ யாராச்சும் புது நியூ மெம்பர் இருக்காங்களா, இதோட முக்கிய கோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 11th பிரிக்ஸ் எனர்ஜி மினிஸ்டர் மீட்டிங் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஸ்டாட்டிக்காக இதை அதில் யார் இருக்கா, அதோட கோல் என்ன, புதுசாக யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மீட்டிங்கில் முக்கியமான கோல் என்னென்னா இப்போ கண்டக்ட் பண்ணதில் ரினியூபிள் எனர்ஜியை அதிகரிக்கணும், க்ளீன் எனர்ஜி வந்து டெக்னாலஜியில் வந்து கொண்டு வரணும் அந்த மாதிரி. அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எஸ்டிஜினா என்னென்னு பார்த்துட்டு எஸ்டிஜி 1, 2, 3 இதெல்லாம் என்னென்னு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா விஓசி போர்ட் பிகம்ஸ் அ க்ரீன் மேரிடைம் மாடல். இது நம்ம நேற்று தான் பார்த்தோம். ஸோ இது நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. நீங்கள் வந்து சும்மா முன்னாடி வந்து எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. க்ரீன் போர்ட் அப்படின்னாலும் என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா இந்தியா சீனா பார்டர் ட்ரேட் த்ரூ லிப்பு லேக் பாஸ். இப்போ ஏன் இது வந்து நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா இந்தியா சீனாவோட ட்ரேட் வந்து மறுபடியும் தொடங்குது அது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதுக்காக லிப்பு லேக் பாஸ் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம மேப்பை வந்து பார்க்கணும். மேப்பில் போய் பார்த்துங்க. இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் போய் மேப்பில் எங்கே இருக்குது, எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஜிஆர்எஸ்சி பிகம்ஸ் நவரத்னா கம்பெனி. இப்போ இதில் நவரத்னா, மகாரத்னா, மினிரத்னா இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது ஏன் நியூஸில் வந்திருக்குன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து வழங்கியிருக்காங்க. இதனால ஜிஆர்எஸ்சி வந்து இந்தியாவோட 29th நவரத்னா சிபிஎஸ்சியாக இருக்குது. இப்போ ஜிஆர்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது ஒரு டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இது வந்து முக்கியமாக வார்ஷிப்ஸு, சர்வே ஷிப்ஸ் இந்த மாதிரி கப்பலை நம்ம இந்திய கடற்படைக்காக உருவாக்குறாங்க. நவரத்னா அப்படின்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எல்லா பிஎஸ்யூக்கும் ஒரே அளவிலான ஃப்ரீடம் வந்து கொடுக்காது. அதுக்கு யார் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூடுதல் ஃபினான்ஷியல் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னா அப்படிங்கிற 3 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடைச்சா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேகமாக செய்யலாம், பிஸ்னஸ் டெசிஷன் வந்து ஈஸியாக எடுக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வசதியெல்லாம் இருக்கும். இப்போது ஜிஆர்எஸ்சி ஏன் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூபிஎஸ்சிக்கு படிக்கணும்னா நவரத்னா, மகாரத்னா, இது மினிரத்னா இதுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா தெஃபா ஆர்ட். இது வந்து எந்த ஸ்டேட்ஸு அண்ட் இதுக்கு ஜிஐ டேக் இருக்கா, அது எந்த இயரில் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து
பார்த்துட்டா போதும். இது வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 23 கேரட் தங்கத்தில் மிக சின்ன சின்ன, அதாவது நுணுக்கமாக இருக்கிற ஷேப்பில் அதை வெட்டி அதை வந்து கலர் கண்ணாடியில் மீது செட் பண்ணுவாங்க. இது வந்து ராஜஸ்தானோட பாரம்பரிய கலையாக இருக்குது. இது வந்து ஜிஐ டேக், அது எந்த இயர் அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா இஜி அண்ட் டிஇஜி டெஸ்டிங். இப்போ வந்து இதை வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சில வருஷத்தில் போன இயர்லேயே நம்ம வந்து இந்த இருமல் இந்த மருந்தை வந்து சாப்பிட்டு வந்து பல குழந்தைகள் வந்து உயிரிழந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து விசாரணையில் என்ன ஆச்சு அப்படின்னா டைஎத்திலீன் கிளைக்கால் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து ஃபைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ இஜி அப்போ டிஇஜினா என்ன அப்படின்னா எத்திலீன் கிளைக்கால் அண்ட் டைஎத்திலீன் கிளைக்கால் தான். இதனால மெடிசனில் கலந்தால் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்குறீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா எஃப்சிஆர்ஏ ரூல்ஸ். இது ஏன் நியூஸில் வந்துச்சுன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து அதோட ரூல்ஸில் சம் சேஞ்சஸை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது நியூஸில் வந்துச்சு. அண்ட் இது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா 1 மினிட், ஒரு நிமிஷம். இது வந்து ஏன் ஃபஸ்ட்டு வந்து எஃப்சிஆர்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் இருக்கிற என்ஜிஓ, அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட், இந்த அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அது வந்து அங்கேருந்து பணம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை ரெகுலேஷன் பண்ணுறதுக்கான சட்டம் தான் இந்த எஃப்சிஆர்ஏ. கவர்மெண்ட் வந்து இது ஏன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இப்போ ஏதாச்சும் ஒரு அமைப்புக்கு கட்டுப்பாடே இல்லாமல் பணம் வருதுன்னா என்ன ஆகும்? நேஷ்னல் செக்யூரிட்டி பாதிக்கப்படலாம், இல்லீகல் ஃபண்டிங் வந்து வரலாம். ஸோ அதனால தான் இந்த ரெகுலேஷன் தேவைப்பட்டது. யாருக்கு பொருந்தும் அப்படின்னா என்ஜிஓ, சேரிட்டி ட்ரஸ்ட், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி பொருந்தும். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இதை வந்து எஃப்சிஆர்ஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா குளோபல் மீத்தேன் ஆக்ஷன் பிளான். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, வார்ம் ஆகிட்டே குளோபல் வார்மிங் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து மீத்தேனும் ஒரு ரீசன். அதனால தான் இந்த வந்து குளோபல் மீத்தேன் ஆக்ஷன் பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மீத்தேன் அப்படின்னா என்ன? CH4. இது வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ். அப்போ நமக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சூரியன்கிட்டருந்து வரும் வெப்பம் பூமியை விட்டு வெளியே போகாமல் தடுத்து பூமியை வந்து சூடாக்கும் வாயுக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன முக்கியமானது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து மீத்தேனோட அளவு குறைவாக இருந்தாலும் அதை வந்து வெப்பத்தை வந்து பிடிச்சி வச்சிருக்கிற கெப்பாசிட்டி வந்து CO2வை விட பல மடங்கு வந்து அதிகம். ஸோ இப்போ வந்து மீத்தேனோட சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மாடுகள்கிட்ட இருந்து, நெல் வயல்கள்லேருந்து, லேண்ட்ஃபில்ஸ்லேருந்தெல்லாம் வருது. ஸோ அதை நீங்கள் போய் ஒரு டைம் மீத்தேனோட சோர்ஸ் எங்கே அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ CO2வை குறைக்கிறது வந்து லாங் டேர்ம் திட்டமாக இருக்கும். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மீத்தேனை குறைச்சா ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே குளோபல் வார்மிங்கை வந்து குறைக்க முடியும் அந்த மாதிரி. அதனால இந்த பிளான் இப்போ இந்த பிளான் போட்டனால நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி, பயோகேஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி திட்டத்து மூலிமா மீத்தேனை குறைக்க நம்ம இந்தியா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த திட்டமும் என்னென்னு போய் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குளோபல் மீத்தேன் பிளட்ஜ் தெரிஞ்சுருக்கணும். பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அண்ட் UNEP என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி. இப்போது இது என்ன அப்படின்னா இப்போ வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது இல்லை, இதனால கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா நானும் வந்து ஐடியில் தான் இருந்தேன். இப்போ எப்படின்னா இப்போ நான் ஒரு பேங்கிங் செக்டருக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஏதாவது கோடிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதை டீக்ரிப்ட் பண்ணுறது முடியாததுன்னு கிடையாது ஹேக்கர்ஸு, ஆனால் ரொம்ப வருஷம் இந்த மாதிரி ஆகும். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதிகரிக்கிறதுனால அது வந்து ஃப்யூச்சரில் வந்து சீக்கிரமாக வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நமக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, கிரிப்டோகிராஃபினா என்ன, அண்ட் இதோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப நமக்கு டீப்பாக தெரியணும்னு தேவையில்லை, நார்மல் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்புறம் போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து இந்த நியூஸ், இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.